Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பஞ்சாப் ஃபேமஸ் ரெசிபி சிக்கன் பட்டியாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சிக்கன் பட்டியாலா வந்து ரொம்ப க்ரீமியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரிடியன்ட்டே கஸ்தூரி மேத்தி தான். கஸ்தூரி மேத்தி வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். இந்த சிக்கனோட சப்பாத்தி, ரோட்டி, நான் மட்டும் இல்லாம ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்தா 1/2 கிலோ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். சிக்கனை வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 1/2 கிலோ சிக்கனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதோட 1/4 கப் கட்டியான தயிர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட பொடிகள் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 கேஷ்யூ நட்டை வந்து கேஷ்யூ நட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கணும். 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் தான் நம்மளோட சிக்கன் பட்டியாலாக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் தரும். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே அளவிலான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 இன்ச் பட்டை, 1 பிளாக் கார்டமன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே 2 காஷ்மீரி மிளகாய் வத்தல். காஷ்மீரி மிளகாய் வத்தல்ல வந்து காரம் அதிகமா இருக்காது, கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துக்க போறோம். அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்க போறோம். நல்லா வாசனை வரது வரைக்கும் வதக்கணும். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குனா போதும். வாசனை வந்ததும் அதோட 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நீளமா நல்ல தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். ஆனியனோட கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். அப்பதான் இந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனியன் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். ஆனியனோட கலர் வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதோட 3/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியனோட கலர் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மசாலா பொடிகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கிரேவி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த ஆனியனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. சிக்கனை மேரினேட் பண்ணும்போது உப்பு நம்ம சேர்த்து தான் மேரினேட் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடிகள்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு வதக்கணும், இல்லைன்னா மிளகாய் பொடியெல்லாம் கருத்துரும். பொடிகள் எல்லாம் எண்ணெயிலே வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். அதோட பொடிகளோட பச்சை வாசனையும் போயிடும். 2 நிமிஷம் வதங்கினதும் அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். தக்காளியை வந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா குலைவா வேகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியோட தண்ணியிலே அது வேகணும். அப்பதான் கிரேவி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து வெங்காயம், தக்காளி, மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிறது மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, 1/4 கப் தண்ணியே போதும். ஏன்னா நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அதோட சிக்கன்ல இருந்து கூட தண்ணி வரும் வேக வைக்கும் போது, அதனால 1/4 கப் தண்ணியே போதுமானது. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறோம். சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ள கஸ்தூரி மேத்தி கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதோட 2 பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் வதங்கினதும் அதோட 1 மீடியம் சைஸ் ஆனியனை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் லைட்டா வதங்கினதும் 1/2 மீடியம் சைஸ் எல்லோ கேப்சிகனை வந்து கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வதக்கி எடுத்துக்கணும்.
நான் yellow கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சேர்த்துக்கிட்ட ஆனியன் கேப்சிகம் எல்லாமே நல்லா வேகக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் கிரேவியில் இருக்கணும். அதனால தான் சிக்கன் கிரேவி தனியாகவும் கஸ்தூரி மேத்திக்கான கிரேவி தனியாகவும் செஞ்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா பவுடர் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடிகளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருந்த கேஷ்யூ நட்டை வந்து இதோட சேர்த்துக்கணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். கேஷ்யூ நட் பேஸ்ட் சேர்க்கறதுனால சீக்கிரமே அடி பிடிச்சிரும். கேஷ்யூ நட் பேஸ்ட்டு சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 3 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. அதோட வேக வச்சிருந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் கிரேவியோட ஆனியன் கேப்சிகம் கஸ்தூரி மேத்தி கிரேவியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் கேப்சிகம் எல்லாமே கிரன்ச்சியாக தான் இருக்கணும், அதனால தான் நம்ம தனித்தனியாக கிரேவி மாதிரி செஞ்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததும் கலரே நல்லா சேஞ்ச் ஆகி பார்க்கவே நல்ல க்ரீமியாக சூப்பரான சிக்கன் பட்டியாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையும் மேலே தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பொதுவாக பாட்டியாலா சிக்கனை வந்து பிளெயின் எக் ஆம்லேட் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அதையும் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து ஃபோர்க் வச்சே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லாட்டினா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். நெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். முட்டையோட ஓரங்கள்லாம் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆம்லேட்டை வந்து திருப்பி போட்டுட்டு ஸ்பேச்சுலா இல்லாட்டினா ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியான ஆம்லேட் கிடைக்கும். ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆம்லேட் வச்சு அதுக்கு மேலே சிக்கன் பாட்டியாலா கிரேவி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி கிரேவி வச்சுட்டு சைடில் கூட ஆம்லேட் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான, ரொம்ப க்ரீமியான, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பாட்டியாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதோட என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.